எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, திரிகோண ஸ்தானத்தினுடைய தன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். திரிகோண ஸ்தானம் அப்படின்னா என்னென்னா, அதாவது 1, 5, 9 அதுதான் நம்ம திரிகோண ஸ்தானம்னு சொல்கிறோம். இதை மூணையும் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு முக்கோண வடிவில் கனெக்ட் ஆகும். அதை தான் நம்ம திரிகோணம், முக்கோணம் அப்படிங்கிறது தான் திரிகோண ராசிகள் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் முதல் திரிகோணம் பார்த்தீங்கன்னா 1, 5, 9. இது காலப்புருஷ தத்துவப்படி பார்த்தீங்க அப்படின்னா மேசராசி, சிம்ம ராசி, தனுசு ராசியாக வரும். அப்போ மேசராசி அதிபதி செவ்வாய், சிம்ம ராசி அதிபதி சூரியன், தனுசு ராசி அதிபதி குரு. இந்த மூணுமே நட்பு கிரகங்களாக ஏன் சொல்லப்படுது அப்படின்னா, இந்த திரிகோண ஸ்தானத்தில் இந்த 3 கிரகங்களும் கனெக்ட் ஆகுது. இதுக்கு இன்னொரு ரீசன் ஏன் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 3 ராசிகள் திரிகோண ராசிகளை ஏன் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, 3 ராசிகளும் ஒரே தன்மை கொண்ட ராசிகள். இப்போ 1, 5, 9ன்னு சொல்லக்கூடிய மேசம், சிம்மம், தனுசு கிழக்கு ராசிகள், கிழக்கு திசையை குறிக்கக்கூடிய ராசிகள். அதே மாதிரி இந்த 3 ராசிகளும் பார்த்தீங்க அப்படின்னா நெருப்பு ராசிகள் அப்படின்னு சொல்லப்படுது. இதை நான் இதுக்கு முன்னாடியே பேசிக்ஸ் வீடியோஸில் நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். இந்த 1, 5, 9 ராசிகளை தர்ம திரிகோண ராசிகள் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் தர்ம திரிகோண ராசிகள்னு சொல்லப்படுதுன்னா, உறவு முறைக்கு மக்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, உயிர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லது பண்ணுற தர்ம சிந்தனை கொண்ட ராசிகள். அதனால தான் இந்த மூணையுமே தர்ம திரிகோண ராசிகள் அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டாவது வரக்கூடிய ராசிகள் பார்த்தீங்கன்னா 2, 6, 10. இதுவுமே 1, 5, 9 தான். ஆனால் ரெண்டாவது வரக்கூடிய 1, 5, 9 இது மூணாவது வரக்கூடிய திரிகோணம், இது நாலாவது வரக்கூடிய திரிகோணம். அப்போ 2, 6, 10ங்கிறது இயற்கையிலே ரெண்டாம் பாவம் குடும்பத்தையும் காசையும் குறிக்குது, தனஸ்தானத்தையும் குறிக்குது. 6ங்கிறது கடனை குறிக்குது, 10ங்கிறது தொழிலை குறிக்குது. அப்போ எல்லாமே பொருள் ரீதியாக குறிக்கிறதுனால இதை கர்மஸ்தானம், கர்மங்கிறது வாழணும்ல, வாழ்கிறதுக்கு பொருள் தேவைப்படுது. அதனால் இதை கர்ம திரிகோணம் அப்படின்னு பேர் வச்சாங்க. பொருள் ரீதியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் திரிகோண ஸ்தானம். இந்த ராசிகள் பார்த்திங்கன்னா 2வது ராசி ரிஷபம், 6வது ராசி கன்னி, 10வது ராசி மகரம். அதனால் கர்ம திரிகோணம் அப்படின்னு சொல்லப்படுது 2வது வரக்கூடிய திரிகோணம். 3வது வரக்கூடிய திரிகோணம் 3, 7, 11. இதை காம திரிகோணம்னு சொல்கிறாங்க. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசைகள், உங்களுடைய சந்தோஷத்தை அனுபவிக்கிறது எல்லாமே இந்த 3வது திரிகோணத்தை வச்சு தான் சொல்லப்படுது. இந்த 3வது ராசி பார்த்திங்கன்னா மிதுனம், 7வது ராசி துலாம், 11வது ராசி கும்பம். அதனால் மிதுனம், துலாம், கும்ப ராசிகளை அதாவது இன்ப திரிகோணம்னு சொல்லலாம், காம திரிகோணம்னு சொல்லலாம். உங்கள் ஆசைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஸ்தானம். கடைசியாக இருக்கிறது 4, 8, 12வது ஸ்தானம் மோட்ச திரிகோணம்னு சொல்லப்படுது. அதாவது ஒருத்தர் மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த 4 ராசிகளை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இயற்கையிலே காலபுருஷ தத்துவப்படி சொல்லப்படுது. 4வது ராசி கடகம், 8வது ராசி விருச்சிகம், 12வது ராசி மீனம். அதனால் இந்த 3 ராசிகள் பார்த்திங்கன்னா நீர் ராசியாக வரும். அதுக்கடுத்து 3 ராசிகளும் பார்த்திங்கன்னா வடக்கு ராசி, வடக்கு திசையை குறிக்கக்கூடிய ராசிகளாக வரும். அதனால தான் ஒருத்தர் மோட்சத்துக்கு போனோம் அப்படின்னா கடலில் போய் நீராடு, முக்திக்கு போ, காசியில் போய் குளின்னு சொல்கிறது ஏன் அப்படின்னா, இந்த 3 ராசிகளும் நீர் ராசிகள். அந்த நீர்த்தன்மை கொண்ட ராசிகள் தான் மோட்சத்தை குறிக்கிறதுனால நம்ம கடலில் போய் குளிச்சிங்கன்னா புண்ணியம், பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் ஒருத்தர் ஆயிலை குறிக்கக்கூடியதும் இந்த 4, 8, 12 தான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 8ஆம் பாவத்தையும் 12ஆம் பாவத்தையும் நம்ம ஏன் ஆயிலுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதுதான் ஆயிலை குறிக்கக்கூடியது. செத்ததுக்கப்புறம் எங்கே போகணுங்கிற முடிவு பண்ணுறது இந்த 4ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம். அதனால் இது மோட்ச திரிகோணம் சொல்லப்படுது. இது எல்லாமே சொல்லியாச்சு. இப்போ நீங்கள் சொன்ன உடனே டக்குன்னு ஒரு 10 பேர் கமெண்ட் அனுப்புவீங்க. என்ன அனுப்புவீங்க? இது காலபுருஷனுக்கு பார்க்கணுமா, லக்னத்துக்கு பார்க்கணுமான்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. அதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுப்பேன். விளக்கம் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் என்ன வரும் அப்படின்னா, இந்த மாதிரி நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், எதுவுமே செட் ஆகலையே அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுவீங்க. நான் சொல்கிறது பொதுவான விதிகளை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் விதிங்கிறது ஒன்று இருந்தால் விதி விலக்குன்னு ஒன்று இருக்கும். இதை நீங்கள் பார்த்த உடனே இந்த மாதிரி அப்ளை பண்ணி பார்த்தேன், இதுக்கு ரிசல்ட் கிடைக்கலன்னு சொல்லி டக்குன்னு கமெண்ட் பண்ணுறீங்க. இதே ஆர்வத்தை நீங்கள் படிப்புலையோ தொழிலையோ காட்டியிருந்தீங்கன்னா எப்பயோ மேலே போயிருக்கலாம். ஏன்ட்ட கொஸ்டின் கேட்குறதுக்கு மட்டும் இந்த மாதிரி வரீங்க. இந்த கொஸ்டினை உங்களுக்கு ஜாதகம் சொல்லி தருவாங்க பார்த்தீங்களா, காசு வாங்கிட்டு, அவங்ககிட்ட நீங்கள் இந்த அக்கறையை காட்டினீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது காலபுருஷ தத்துவப்படி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். இதை லக்னத்துக்கு பார்க்கணுமான்னு கேட்காதீங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எந்த ராசிகளுக்கு உச்சம் நீச்சம் இல்லையோ அந்த ராசிகள் உள்ளவங்க பொறாமப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போட்டதுக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார், ஜெயலலிதாவுக்கு இது பொருந்தி வரல அப்படின்ட்டு. நீங்கள் இதை டக்குன்னு போய் அப்ளை பண்ணிவிட்டு பொருந்தி வரலன்னா 130, 140 கோடி மக்கள் இருக்காங்க. எல்லாருக்குமே இந்த ரூல்ஸ் பொருந்தி வராதுங்க. அதே மாதிரி ஒருத்தர் கால் பண்ணி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த லக்னத்துக்கு ஆனா பெண்ணான்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இதை நான் செக் பண்ணி பார்த்துட்டு பொருந்தவே இல்லை, எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. 130 கோடி பேர்னா 130 கோடி பேருக்கும் இது கரெக்டாக வராதுங்க. அதில் ஆண் பெண்ணுன்னு நான் சொன்னது
ஆண் பெண்ணுன்னு கண்டுபிடிக்கிற முறை வந்து 100ல் வந்து 70% தான் பொருந்தி வரும், 30% வந்து எல்லாருக்குமே பொருந்தி வராது. இப்போ எல்லாருமே அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வருமானா கரெக்டாக வராது. அதில் விதிவிலக்குகளும் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். ஏன் வரல அப்படிங்கிற அதில் உள்ள சூட்சம் என்ன அப்படின்னா, ஆணா பெண்ணான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் உள்ள சூட்சம் என்ன அப்படின்னா, அதாவது ஆண் லக்னமாக இருந்தால் 1.25 டிகிரி வந்து ஆணாகவும் அதுக்கடுத்து வர டிகிரி வந்து பெண்ணாகவும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு பொருந்தி வரலன்னா, ஒன்று நீங்கள் டைம் வந்து தப்பாக போட்டிருப்பீங்க, அதை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். இல்லை பஞ்சாங்கம் வந்து தப்பாக பார்த்துருப்பீங்க, அதில் பார்க்காம இதில் வந்து குறை சொல்கிறது வந்து தப்புன்னு சொல்கிறேன். ரெண்டாவது வந்து சொல்லித்தரதே பெரிய விஷயம், இதில் வந்து கோளாறை வந்து நீங்கள் வந்து கேட்க வந்துடுறீங்க. அதை வந்து காசு கொடுத்து நீங்கள் கேளுங்கன்ற நான் உங்களுக்கு வந்து காசு கொடுத்து சொல்லி தருவோம் பார்த்தீங்களா, அவன்கிட்ட இந்த டவுட்லாம் கேளுங்க. நான் வந்து இது இவ்வளோ தெளிவாக வந்து சொல்லிகிட்ருக்கேன். என்கிட்ட வந்து இதை அப்ளை பண்ணி பார்த்துட்டு டக்குன்னு வந்து டவுட் கேட்க ஆரம்பிச்சிடுறீங்க. பேசிக் கான்செப்ட் நடத்திட்டு இருக்கும்போதே வந்து அட்வான்ஸ் லெவல் கேள்வி வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறீங்க. நான் சொல்கிறது எல்லாமே பேசிக்ஸு, காலபுருஷ தத்துவப்படி சொல்லிட்டு இருக்கேன். இது லக்னத்துக்கு அப்ளை பண்ணுறது, அப்புறம் ஜாதகத்துக்கு அப்ளை பண்ணி பார்க்குறது, அதில் வந்து டெஸ்ட்டு, அதில் வந்து கரெக்டாக வருதா வரலையான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுறதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு அந்த மாதிரி அறிவு இருந்துச்சு அப்படின்னா அனலைஸ் பண்ணி நீங்களே ஏதாவது கற்றுக்கிட்டு நீங்களே ஜாதகம் சொல்லுங்கள். அவ்வளோ விவரம் இருந்தால் ஏன்ட்ட ஏன் கேள்வி கேட்குறீங்க? அனலைஸ் பண்ணி நீங்களே ஒன்று கண்டுபிடிங்க. அப்போ அவர் சொன்னதுக்கு வந்து ஜெயலலிதா ஜாதகத்தில் இது பொருந்தி வரலன்னு சொன்னார். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து பொதுவான விதி. இந்த ராசியில் உள்ளவங்க வந்து மேக்சிமம் வந்து பொறாமப்பட மாட்டாங்கன்னு சொன்னேன். 100% எல்லாருமே பொறாமப்பட மாட்டாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. அது இப்போ ஒரு சாப்பாடு வந்து நல்லா இருக்குது அப்படின்னா எல்லாருக்குமே அது பொருந்தாது. சிலருக்கு வந்து அலர்ஜியாக இருக்கும், எல்லாருக்கும் எப்படி பொருந்தி வரும்? அப்போ ஒவ்வொருத்தருக்கு விதிவிலக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க ஜாதகத்தில் உச்சமோ நீச்சமோ இல்லாத அமைப்பு இருக்கான்னு பார்க்கணும். அது இல்லாத இருக்க அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிற கான்செப்ட் வந்து பொருந்தி வரும். அதே மாதிரி வந்து ஆண் பெண்ணாக கண்டுபிடிக்கிறதுனா உங்கள் டைம் வந்து தப்பாக இருக்கும், பஞ்சாங்கம் தப்பாக இருக்கும். நீங்கள் பார்க்குறது எல்லாமே கரெக்டுன்னு என்னால் எப்படி சொல்ல முடியும்? எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேசுகிறதா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணாதீங்க. எங்கே வந்து காசு கொடுத்து சொல்லித்தராங்களோ அங்கே போய் நீங்கள் பழகுங்கன்ற நான். அதனால் வந்து இந்த திரிகோண ஸ்தானத்தை பற்றி நான் சொன்னது வந்து காலபுருஷ தத்துவப்படி சொல்லியிருக்கேன். நீங்கள் லக்னத்துக்கு அப்ளை பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்படி 4 வகையான திரிகோணங்கள் இருக்குது. பார்த்து பயனடைங்க. நன்றி, வணக்கம்.